ஸோ ராயல் ரம்பிளோடைய கடைசி ஸ்மாக்டவுன் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கான கால் அப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஃபேன்ஸ் பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்படி சொல்ல ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆல்சோ கைஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு நைட் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ராயல் ரம்பிள் ரிலேட்டட் ஒரு சில டிஸ்கஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஆயிருங்க. நம்ம லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அதில் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் நிறையவே பண்ண போகிறோம். நியூஸ் அண்ட் அப்டேட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை தொட்டு மறக்காம ஜாயின் பண்ணி. இந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா WWE லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் 10:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் ஆல்சோ WWE ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ட் யாருன்றதை ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. விஷன் வரும்போது அந்த நேம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கர்னு போட்டு நம்பர் 1 என்ட்ரன்ற மாதிரி ராயல் ரம்பிளோடைய அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்பாயில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃபும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. கிக் ஆஃப் பண்ண கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைம் வின் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பூ பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ நல்லாவே கோடி ரோட்ஸ்க்கு வெல்கம் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணுன்னு சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ ராண்டி ஆர்டனுக்கு ஒரு நல்ல வெல்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பிரதர்ஸாகவே இருக்கும்ன்றதை சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வைப்பர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் எவனா இருந்தாலும் சரி மாற்றவனை பிடிச்சி கசக்க போறேன், அது யாராக இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி தூக்கி எரிய போறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் சொல்றாரு. ஆல்சோ வைப்பர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கியா, நீ தான் 2 தடவை ராயல் ரம்பிள் வின் பண்ணன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபர் பண்றாரு. இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வராரு. வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனாக இருக்க ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோக்கு நல்ல வெல்கம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜே ஊசோ ஒவ்வொன்றா சொல்றாரு, சாம்பியன்ஷிப்ல வின் பண்ண இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ண போறேன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே பூ பண்றாங்க. 2வது தடவை ராயல் ரம்பிள் வின் பண்ணி மறுபடியும் அந்த லாஸ் வேகாஸ் ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக தான் போவேன்றதை நம்மளுடைய ஜே ஊசோ கால் பண்றாரு. ஃபேன்ஸ் பயங்கரமாக பூ பண்றாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய சமிசேன் பார்த்தீங்கன்னா வராரு. சமிசேனுக்கு ஒரு நல்ல வெல்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் சவுதி அரேபியாவில் நடந்த மேட்ச் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோத்ததே கிடையாது, தோக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வாக் அவுட் ஆகும்போது சாம்பியனாக தான் வருவேன், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த இடத்துல பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ விஷன் பார்த்தீங்கன்னா வராங்க. விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பால் ஹேமன் விஷனுக்கு சார்பாக பேசுறாரு. பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சமிசேன் நாளைக்கு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், ஜே ஊசோ இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ண போறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நாளைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கரோட நைட்டாக தான் இருக்க போகுதுன்றதை இந்த இடத்துல கால் அப் பண்றாரு. ராண்டி ஆர்டன் இந்த இடத்துல என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, ஸோ ரிங்குக்கு அவங்க யார் வெயிட்ன்றதை பார்த்தலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்றாரு. இவங்க அந்த ஃபைட் வேணான்ற போது இந்த இடத்துல ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜர் நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா வராரு. நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4-on-4 மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டாரு. ஸோ 8-man டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட்ல நடக்கும்ன்றத இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து மெயின் ஈவென்ட்ல புக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓவரால் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்படு இருந்தாலும் ராயல் ரம்பிள் வேற நைட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுனால ஒரு செக்மெண்ட்டாக போட்டேன். இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ காம்லேஸ் அவருடைய டைட்டில் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ரே ஃபினிக்ஸ் அக்செப்ட் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்ல ஃபைனலாக நம்மளுக்கு காம்லேஸ் வின் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஈலியா டிராகன் பேக் ஸ்டேஜில் மிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்கு நம்ம ஈலியா டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணி விட்டுருவார்ல. ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இவங்க 2 பேருக்குமான மேட்ச் இன்னைக்கு நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பான ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை கிளம்புறாரு. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நிக் ஆலிஸ் அண்ட் ஆல்சோ டேமியன் பீஸ் மீட் பண்ணுறாங்க. டேமியன் பீஸ் கேட்குறாரு, என்னை வர சொன்னீங்களே என்ன காரணம்னு கேட்கும்போது நீ ராயல் ரம்பிள் இருக்கன்றதை சொல்றாங்க. அந்த இடத்துல ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஸோ ப்ரோ இந்த ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கோம், உனக்கு எந்த நம்பர் வேணும்ன்றதை எடுத்துக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதனால ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. டாப் 10ல தான் ஏதோ நம்பர் கொடுக்குறாங்க போல. ஏன்னா டேமியன் பீஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்ம கேட்டிக்கலி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கினர் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கினர் என்ன சொல்றாரு, சாமிசேன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான், வாயச்சு கூட சும்மா இல்லாமல் இப்போ 8-man டாக் டீம் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்றாரு. அந்த ரிசல்ட் நம்ம மேக்கின்டயர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சாம்பியனாக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்கின்டயர் கால் பண்ணுறாரு. சீசன் நம்மளுடைய ரியா ரிப்ளே யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ராயல் ரம்பிள் என்ன நடந்தாலும் நாங்கள் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம்ன்றது சொல்லுவாங்க. கைனா ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய நயாஜெக்ஸ் லாஸ்ட் லெஜெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அவங்களும் ராயல் ரம்பிள் எடுக்க போகிறோம், என்ன நடக்குது பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அண்ட் ஆல்சோ அலெக்சா பிளேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து இந்த இடத்துல என்ன கால் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, யாராக இருந்தாலும் சரி நாங்கள் வின் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஷார்லட் ஃப்ளேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் விமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வின்னை வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ்க்கு டெடிகேட் பண்ணுவேன்றதை சொல்றாங்க. அலெக்சா பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இது பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானிங் தான், யார் வேணாலும் வின் பண்ணலாம், வின் பண்ணது மட்டும் இந்த இடத்துல ஷார்லட் ஃப்ளேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வின் பண்ணி
ட்வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஃபேவர் தான்றதை சொல்கிறாங்க. ராயல் ரம்பிள் ஒன்றை பொறுத்தது மட்டும் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷால் ஃபேவரை பார்த்து நம்மளோட அலெக்சா பிளெஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜட்மெண்ட் வராங்க. ஸோ நம்மளோட லிவ் மார்கன், ரெகோல் ராட்ரிகஸ், ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த இடத்துல கண்மணியா கதிஜாவான்ற மாதிரி ஸோ லிவ் மார்கன் இருக்காங்க, அலெக்சா பிளெஸ் இருக்காங்க. நம்ம கையும் இல்லை காலும் இல்லை. ரைட், இந்த செக்மெண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா பிளெஸ் ஷால் ஃபேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஷால் ஃபேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வாங்க சண்டை போட்டு பார்த்தலாம் யார் பெஸ்ட்டுன்றதை பார்த்துலாம்ன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி நடந்து வராங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தான் வேலை இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வந்து தான் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நிக்காலிஸ் வராரு, ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜர். நிக்காலிஸ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க இருக்கிற ஸ்மாக்டவுன், ஸோ ஸ்மாக்டவுன் எனக்கு சம்மந்தப்பட்டது தான். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஸோ மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நடக்குது நம்மளுடைய லிவ் மார்கன், ராக்சன் பெரஸ் வர்சஸ் அலெக்சா பிளெஸ் ஷால் ஃபேருக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்ல ஒரு கட்டத்தில் லிவ் மார்கன், அலெக்சா பிளெஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல சில்லறையை செதற விட்டாச்சுன்னு சொல்லணும். ஸோ நம்ம ஆடியன்ஸ் சேவை தெரிஞ்சதான் நான் வந்து தீவிரமான லிவ் மார்கன் கணின்றதை. பட் இருந்தாலும் அலெக்சா பிளெஸ் கொஞ்சம் டஃப் போயிட்டு மேட்ச்க்கு வந்துடலாம். மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே உடச்சு விட்றானுங்க. ஸோ உடச்சு விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ரெகோல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஷாக்கிங்லி விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான ஸ்டெஃப்னி வகர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸ்டெஃப்னி வகர் வந்து இந்த இடத்துல ரெகோல் ராட்ரிகஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதை பார்த்து லிவ் மார்கன், ராக்சன் பெரஸ் பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அலெக்சா பிளெஸ் ஷால் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. அலெக்சா பிளெஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அப்கேவை போட்டு இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணி அவங்க வந்து ஜேட் கேர்ல ஃபேஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜேட் கேர்ல வந்து பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய பிராவலே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆக்ஸாம் வர்சஸ் ஜானி கார்கனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ்ல இன்டர்ஃபென்ஸ் ஆகக்கூடாதுன்றதை நிக்காலிஸ் ஸ்ட்ரிக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லி விட்டுறாரு. இதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கார்கனை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாங்க. பீட் பண்ணி மாஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்கிட்டானுங்க. அதில் ட்ரிக் வில்லியம்ஸும் கால் பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ண போறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேட்சாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கொந்தரை பீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஃபேர்வெல் ட்ரூவே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 1 செகண்ட் கோடி ரோட்ஸ் கூட சண்டை போடுவேன், 1 செகண்ட் ராண்டி ஆர்டன் கூட சண்டை போடுவேன், அண்ட் ஆல்சோ 1 செகண்ட் நம்மளுடைய சிஎம் பங்க் கூட சண்டை போடுவேன்றதை நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் கால் பண்ணுறாரு. அந்த இடத்துல கந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. கந்தர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஏஜி ஸ்டைல்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண வைப்பேன், எப்படி சின்ன பையன் ஜான்சினா பண்ணால, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேப் அவுட் பண்ண வைப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. ஏஜி ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல ப்ராவல் பண்ணி பார்த்துலாம் வாண்ட மாதிரி கூப்பிடும்போது, பட் இருந்தாலும் இந்த மேட்ச் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய டபிள்யூ டாக் டீம் சாம்பியன் டாமா டோங்கா அண்ட் ஆல்சோ சின்ஸ்கே நாகாமோராவுக்கான ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரியில் என்ன பில் பண்ணுறானுங்கன்றது ஃபைனல் நெக்ஸ்ட் வீக் இவங்க 2 பேருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு விட்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஈலியா டாகன் மிஸ்கான மேட்ச் வந்து நடக்குது. ஈலியா டாகன் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய போர்டாலஸ் 1 செகண்ட் நம்மளுடைய சோலசிகா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. ஸோ சோலசிகாட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டம் அந்த லேம்பையும் எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அவங்க திரும்ப எடுத்துக்கிறோம்ன்றதை போர்டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. இது ஒரு விக்னெட்டாக தான் ஏர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்குது 8 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜே ஊசோ, சமி ஜெயின் வர்சஸ் நம்மளுடைய விஷனுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப நேரம்லாம் நடக்கலாங்க, ஒரு 10 நிமிஷம் என்னமோ தான் நடந்தது. மேட்ச்க்கு நடுவில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணி சமி ஜெயினை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அதோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிடும். டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் நம்மளுடைய ஃபேஸ் டீம் தான் வின்னர்ன்றதை அறிவிச்சு ட்ரூ மேக்கின்டர் புந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஜேக்கப் ஃபோர்ட் இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. ஜேக்கப் ஃபோர்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கான பிராவலும் போகுது. இதில் வந்து கோடி ரோட்ஸ் ஆட் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. இவங்களுக்கான பிராவல் போயிட்டு இருந்தால் ஃபைனலாக சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிடுறாரு. சமி ஜெயின் ஷோ ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அந்த டைட்டில் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கோடி ரோட்ஸும் டைட்டில் மேலே கையை வச்சிருக்காரு. 2 பேருமே டைட்டில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஸ்பீர் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த செக்மெண்ட் எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாரு. பிரான் பிரேக்கர் ஃபைனலாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சமி ஜெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீர் கனெக்ட் பண்ணி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் அப்டேட் வீடியோ ஒன்று வரும். அண்ட் ஆல்சோ ஈவினிங் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.